நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கவனிங்கள். நான் நம்முடைய இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு பலனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச்சினுடைய அருகாமையில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் பிரச்சனை. அப்போது இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இவங்க நமக்கு என்னவா தான் இருப்பாங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் கண்ணியாக தான் இருப்பாங்க. அதுவும் அந்த மனுஷன் சாதாரணமான ஆள் அல்ல. அவரை குறித்து கேள்விப்பட்டேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷனை ஓட வெட்டின ஒரு ஆள், அப்படி எதுனாலும் தீவிரமாய் செய்கிறவர். அப்படி ஒரு நபர்னு வச்சுக்கங்களேன். நான் பயப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்களோட அப்போ அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நீயா நானா, பார்த்துக்கலாம்ப்பா, நாம யாருன்னு பார்த்துக்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. அப்போ என் மனசில் ஒன்று தோணுச்சு, சண்டையும் போட வேண்டாம், நஷ்டஈடும் கேட்க வேண்டாம், மனசு ஒதுக்கப்பட்டு இந்த ஊழியம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு உட்கார வேண்டாம். ஒன்று பண்ணுவோம், இந்த இடம் வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா எங்கேயாவது ஒரு வாசல் நமக்காக கர்த்தர் திறப்பார் என்று முயற்சி எடுத்து அந்த ரெண்டுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம அடுத்து கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அடுத்த ஆண்டவர் எனக்கு எங்க ஒரு படியை வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், எங்க போனாலும் எனக்கு எதிரி இருக்கிறாங்க, எங்க போனாலும் துரத்திட்டே வரான், எங்க போனாலும் எனக்கு டென்ஷன் படுத்துறாங்க, என்ன வாழவே விட மாட்டாங்களா, என்னை அழிச்சுதான் முடிச்சு என்னை அழிச்சிருவாங்களா, எங்க போனாலும் முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் மனசே உடைஞ்சிருச்சு, என்னை வாழ விட மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னா, நான் ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேன், அவனை அழிக்காம விட மாட்டேன்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இதை ரெண்டையும் நீ செய்யாத மகளே, இதை ரெண்டையும் நீ செய்யாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,